நாங்க ஓட்டுறோம்ல. சரி சரி சரி. எப்பா பைசா கொடுக்கறது பைசா வாங்குறது தப்புன்னு யார் சொல்றா? நீங்க தானே. நானா? சொல்லுங்க. அதுல இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நம்ம மக்களுக்காக சகாயம் பண்றதுக்காக சகாயங்கிற பேர்லயே வந்திருக்கிறார். அப்படியா? ஆமா. அவரு தேர்தல் அதிகாரி இந்த மாவட்டத்தினுடைய. அப்புறம் காவல்துறை கண்காணிப்பாளர், மாநகர ஆணையாளர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை பொறுப்பாளர்கள், காவலர்கள் எல்லாருமே இந்த தேர்தல் கண்ணியமான தேர்தல். காசு வாங்கப்படாது, கொடுக்கப்படாது. மீறி யாராவது கொடுக்கல் வாங்கல் நடந்துச்சு தகவல் உடனே சொல்லணும். நீ என்ன போட்டுவாங்க. நீ என்ன சொல்ற? ஒரு வாட்டுக்கு 5000 ரூபாய் பணம் கிடைக்குது, இது வாங்கப்படாது சொல்லுது. எப்பா அண்ணே புழுவை போட்டுதானே மீனை பிடிப்பான். இப்போதைக்கு நீ ஓட்டை வித்துறன்னு வச்சுக்க, நாளை கழிச்சு உங்க வீட்டை வித்துருவாங்க, அப்புறம் ரோட்டை வித்துருவாங்க, கடைசியா நாட்டையே வித்துருவாங்க. ஓட்டு போட விருப்பம் வர மாட்டேங்க. அப்படி நான் ஓட்டு போடாம ஓ போடு. என்ன கெட்ட வார்த்தை? ஓ போடல கெட்ட வார்த்தையாப்பா. இங்க நிக்கக்கூடிய ஆட்கள் யாரு, எந்த தொகுதியில தமிழ்நாட்டுல யாருக்கு உனக்கு பிடிக்கலையோ யாரையும் 49 ஓன்னு ஒரு ஃபார்மை வாங்கு, அதுல ஓட்டு. அப்ப அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரும். அப்ப யாரோ சிக்கல் இருக்கு, நேர்மையான ஆளை நிறுத்தல போல இருக்கு யாரோ. அப்ப நேர்மையான ஆளை நிறுத்தணும்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்படி நம்ம மாத்தலாம்ல. அரசாங்கம் தேர்தல் ஆணையம் நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கு. 49 ஓ அதுல ஓட்டு போடு. ஒண்ணு ஒழுங்கா ஓட்டு போடு. எதுவா இருந்தாலும் ஓட்டு போட்டே ஆகும். அது ஓட்டு போடுறது நம்ம புறப்புரிமை தானே. இப்ப நம்ம ஜனநாயகத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஆஃப் த பீப்புள். ஆஃப் த பீப்புள் அரை எடுத்து அடிச்சுட்டு மட்டையாரு இல்ல. மக்களுக்காக, மக்களுக்காக, மக்களால், மக்களால். பை த பீப்புள், பை த பீப்புள், மக்களால். பை த பீப்புள்னா பைசா கொடுத்து பை அப்படி கிடையாது. மக்களால், மக்களுக்காக அப்படின்னு. பாரத பீப்புள், பாரத பீப்புள். பாரத பீப்புள்னா என்னது? பாரத பீப்புள் பா. நீங்க எல்லாம் சேர்ந்த பாரத பீப்புள் மாத்திட்டீங்க. அதாவது ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களால், மக்களாகவே, மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் மக்கள் ஆட்சியருக்கு தான் நம்ம இந்த தேர்தல் முறையில வந்திருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 2011 தேர்தல் வந்து கண்ணியமான தேர்தல். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர், தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையம், நம்ம மாவட்டத்தோட அதிகாரி எல்லாரும் விரும்புறது வந்து இது வந்து ஒரு நேர்மையான கண்ணியமான தேர்தலா இருக்குன்னு விரும்புறாங்க. நீங்க எல்லாம் இலவசங்களை பற்றி வாக்களிக்க போறீங்களா? இல்ல. அந்த ஆத்தா சொல்லி தண்டா வாங்காம வேற என்ன செய்ய? அப்படி கிடையாது. நாங்க குற்றம் கொடுத்தா குற்றம். நீங்கெல்லாம் காசு வாங்குவீங்களா ஓட்டுக்கு? சிக்கல் இருக்கு. அவரு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க.